எல்லாரும் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு, லாசரு செத்துட்டான், லாசரு அக்கா தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, யாராலும் செய்ய முடியாது. இயேசு வந்தார், கல்லறையின் கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார், லாசரு வெளியே வா என்று சொன்னார். நம்ப முடியாத செய்தார், நீ எதிர்பாராத செய்வார். முடிந்து போனது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளான நாரி போன சரத்தை வெளியே வர முடியும், வெளியே வர வைக்க முடியுமானால் இந்த காலை நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், செத்து போயிட்டு நினைக்கிறீங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்களா, இனி ஃபெயிலியர் தான், இனி தோல்விதான், இனி என்னத்தை நான் செஞ்சு என்ன செய்ய போறேன்னு அழுது கொண்டு நிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். நீ நம்ப முடியாதவைகளை கர்த்தர் செய்வார். நம்பிக்கைக்கு ஏது இல்லாத இடத்துல நம்பிக்கைக்குரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உனக்காக அற்புதங்களை செய்ய என் தேவனால் முடியும் என்பதை விசுவாசியுங்கள். ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்யும் காலம் வரும்போது, அற்புதம் செய்யும் காலம் சமீபமாய் வரும்போது, ஒரு சூரியன் உதயமாகிற சமீபமான நேரம் வரும்போது, விடியற் காலம் உதிக்க போகிற நேரம் வரும்பொழுது, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்போது அனைத்தும் எதிராயிருக்கும், அனைத்தும் அனுகுணம் இல்லாத காரியம் நடக்கும், அனைத்தும் இருளாயிருக்கும், அனைத்தும் நம்ப முடியாதவர்களாயிருக்கும்.